உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்து இறுதியாக கூலரை ஆற்ற இருக்கிற என் உயிர் தம்பி செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் எங்கள் ஐயாவை பற்றி எல்லோரும் நிறைய செய்திகள் சொல்லிவிட்டார்கள். நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில அறிவில் இமயம், அன்பு, பண்பு, பாசம், வீரம், விவேகம் இப்படி அனைத்து சொற்களுக்கும் சொந்தக்காரர் என்றால் நாங்கள் திருப்புகளை போட்டுகிற இந்த நிகழ்வை நடத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து களமாடிய என்னுடைய தம்பிகள், இந்த விருகை தொகுதியினுடைய வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லோருடைய பேரையும் சொல்லவில்லை என்று யாரும் வருத்த வேண்டாம். ஏற்கனவே தம்பிமார்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு சிறிய கதை, எங்களை அது தங்கை பேசினார்கள், சீதா இவர்கள் அவர்கள் பேசியது போல அத்தனை துறவிகள் இருக்கிற பொழுது அவர்களுடைய வேலையை அவரவரே செய்து கொள்ள வேண்டும். இதுதான் விதி. அவர்களே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வைத்து சாணி கரைத்து தெளித்து கோலம் போட்டு இப்படி அந்த துறவிகளே அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அந்த குடித்த நீங்க எப்படி அவங்கள மேற்கொண்டு சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு பெண், சுருக்கமா தங்கச்சி சொல்றாங்க, ஒரு பெண் தன் மீசை மேல சொன்ன எங்கள் ஐயா தானா அவருடைய திருப்புகளை போற்றுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதே போல அவரை போற்றுவதற்கு நேரம் தெரியுது. இதனால் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நாங்கெல்லாம் ராமநாதத்துக்காரங்க, மதுரைக்காரங்க சொல்லலாம். நான் பெரும்பாலும் என் அருமை தம்பியை மாண்புமிகு முதலமைச்சர் ஆக்குவதே நம்முடைய வேலை. இதை ஒவ்வொரு தமிழனும் உணரணும். அப்பதான் நாம வாழ முடியும். இல்லைன்னா இந்த பூமியில நமக்கு இனி வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. என் தம்பி சொல்லும்போது வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பொழைக்கிறதுக்கு வழி இருக்காது. பார்த்துங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு கூட்டம் நடத்தின நேத்திக்கு இங்க இருந்து இந்த மடத்தை லேசா இந்த ஒரு ஓரமா கொஞ்சோண்டு ஒதுக்கி விட சொல்லி முறையா நாங்கள் சொல்லித்தான் செஞ்சோம். ஆனால் அதை ஒருத்தன் இங்கே ஒரு அரிசி மண்டி ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அதுக்குள்ள இங்கே உள்ள ஒரு சமூக விரோதிகள், இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிற விரோதிகள், ரோடு கட்டிங் வாங்குறவங்க அவன் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டி
இதெல்லாம் நீங்கள் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்ன போட்டு ஓடி போயிட்டான். ரோடு கட்டிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரோடு கட்டிங் இவங்க ஒரு கவுன்சிலருக்கு அலுவலகம் கொடுத்துருக்காங்க. இங்கே மழை பெஞ்சா போகிறதில்ல, எதுவும் செய்கிறதில்ல. 10 பேர் வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு நேராக போயிட்டு இவங்க வீடு வீடாக ஒரு வண்டி எடுத்து போகிறது. எங்கேடா மணல் கொட்டியிருக்கான், எங்கேடா சல்லி கொட்டியிருக்கான், அங்கெல்லாம் போய் இவங்ககிட்ட போய் மிரட்டி துட்டு வாங்குறது. இதுக்கு பேர் ரோட்டில் சல்லி கொட்டிருந்த காசு வாங்க ரோடு கட்டிங். இது ஒன்று பண்ணுறாங்க இவங்க இந்த ஊரில். நான் கேட்குறேன், நான் அந்த கூட்டம் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் இந்த எம்ஜிஆர் நகர் மக்களையும் கேட்கிறேன், இந்த அதாவது இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரையும் கேட்கிறேன், இந்த மாநகராட்சியில் வேலை செய்யற ஊழியர்களையும் கேட்கிறேன், இந்த எம்ஜிஆர் நகர்ல நடக்கிறதுக்கு நடைபாதை இருக்கா? எங்கடா இருக்கு? எங்கடா நடைபாதை வச்சிருக்காங்க? நீங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு என் மக்கள் நடக்கிறதுக்கு பாதை இல்லடா. நான் நிச்சயமா சொல்றேன் தம்பி செந்தமிழன் சீமான்ட்ட, நமது வழக்கறிஞர் பாசறையின் சார்பாக இங்க வழக்கு தொடுத்து இந்த நடைபாதை மீட்டு எடுக்காமல் விடவே மாட்டேன். அதுதான் என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் செய்ய. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களை போட நினைச்சிட்டு நாங்க வேற மாதிரி வேணான்ட்டு தம்பியோட சொல்லு கேட்டு நான் வடக்கி போயிட்டு இருக்கோம். யாருக்கு எந்த தொந்தரவும் செய்யல. தேவையில்லாம எங்களை சீண்டுனீங்களா? நீங்க தான் தம்பி எனக்கு சொல்லாத உன் முதுகு தான் போயிடும். ஜாக்கிரதை எடுத்துக்கங்க. இறுதியா நேரமாயிடுச்சு. யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அமைதியா போயிட்டே இருக்கேன். என் தம்பிக்காக மட்டும்தான். நேற்று வரைக்கும் பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணா இப்படி அமைதியா போயிரு, முடிச்சுக்குவோம். நம்ம கூட்டம் போட்டுருக்கோம். நம்ம கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ் தாய் வாழ்க, எம்முடைய தலைவர் பிரபாகரன் வாழ்க, வாழ்க, வாழ்க.